கிருபையினால் தான் ரட்சிக்கப்பட்டோம், கிருபையினால் தான் வளருகிறோம், எல்லாம் கிருபை தான். ஆனால் ஒரு வயசுக்கு வரப்போ அதே கிருபை நம்மளை மாற்ற வேண்டும். பிறக்க வைக்கிற கிருபை மட்டும் இல்லை, ரட்சிக்கிற கிருபை மட்டும் இல்லை, வளர வைக்கிற கிருபை மட்டும் இல்லை, மாற்றுகிற கிருபை. ஒரு வயசு வர்றப்போ தேவனுடைய கிருபை நம்மகிட்ட மாற்றத்தை எதிர்பார்க்குது, மாற்றத்தை நமக்கு கொண்டு வர்றதை பார்க்குது இல்லையா? தேவன் நம்மகிட்ட ஒரு வயசு ஆவிக்குரிய வளர்ச்சியில் தேவன் நம்மகிட்ட சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். தப்பாது. அவர் சொல்கிறாரு, சரி நீ ரட்சிக்கப்பட்ட, இப்போ நான் உனக்கு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன், என்ன மாதிரி வாழணுன்றதை உனக்கு நான் காமிக்க விரும்புகிறேன். எனக்கு சிலதெல்லாம் பிடிக்கும், எனக்கு சிலதெல்லாம் பிடிக்காது. இப்போ நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழணும்னா ஒரே வீட்டில், நான் தகப்பன் நீ பிள்ளை, அப்போ நான் சொல்கிறபடி நீ கேளு, நீ சொல்கிறபடி நான் கேட்குறதுக்கு சில நேரம் நம்ம பூலோக தகப்பன்மார்கள் கூட தப்பாக ஏதாவது சொல்லலாம். ஆனால் இவர் தப்பாக சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ அவர் சொல்கிறபடி தான் நாம் வாழணும் இல்லையா? அப்போ அவர் சொல்கிறார், இப்போ நான் சொல்கிறபடி நீ வாழு. இது கடினமான ரூல்ஸாக நினைக்கக்கூடாது, இது நம்ம நல்லதுக்கு சொல்கிறாரு. இங்கே ஒரு கற்பனை கூட நம்ம நல்லதுக்கு இல்லாமல் ஒன்றும் இல்லை. தேவன் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு கற்பனையும் பார்த்தீங்கன்னா நம்முடைய நன்மைக்காக கொடுத்துருக்கிறார். நான் சொல்கிறபடி நீ செஞ்சால் உன் வாழ்க்கை மலரும், அப்படியே தலையில் போச்சுன்னா நீனே உன் வாழ்க்கையை கெடுத்துப்பேன்னு சொல்கிறாரு. எனக்கு இந்த பாவம்லாம் பிடிக்காது, இது உன் வாழ்க்கையும் கெடுத்துரும், அதனால் அதை விட்டுரு, எனக்கு பிடிக்காதுன்றதுனாலே விட்டுரு, அதை விட்டுட்டு வந்தேன்னா நான் உன்னை வரவேற்கிறேன் அப்படின்றாரு. இப்போ தேவன் இப்படி சொல்கிறப்போ விசுவாசிகளும் 2 விதமாக இருப்பாங்க. சில விசுவாசிகள் என்ன பண்ணுவாங்க, விசுவாசி ஆயிட்டாங்க, உண்மையிலே தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறாங்க, தேவன் தான் தகப்பனாக இருக்கிறாரு, எல்லாம் ரைட்டு, ஆனால் தேவனுக்கு பிடிக்காத விதத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. நான் கேட்குறேன், அப்படி வாழ்கிறப்போ அந்த விசுவாசிக்கும் கடவுளுக்கும் எப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் இருக்கும்? நீங்களே யோசித்து பாருங்கள். அந்த விசுவாசி கடவுளிடத்தில் நெருங்க முடியுமா? தேவனுடைய பிரசனத்தை பெருசாக அனுபவிக்க முடியுமா? சரி, நான் சொல்கிறது பாவத்தில் அப்படியே நிலைச்சு அப்படி செய்கிற பாவத்தை அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. நம்ம எல்லாருமே அப்பப்போ பாவம் செய்கிறோம், ஆனால் நம்ம மன்னிப்பு கேட்டு சுத்திகரிப்பு பெற்று தேவனிடத்தில் நெருங்க வேண்டாம், அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனால் சில நேரம் சிலர் அப்படியே பாவத்தில் அப்படியே போயிட்டே இருக்கிறது. அதுவும் இந்த கிருபையின் பேரில் ஒரு எக்ஸ்ட்ரீமாக தவறாக போதிக்கிறப்போ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு அது இடம் கொடுத்துருது. சில நேரம் நீ எப்படி வேணா இருந்துக்கலாம், தேவன் உன்னை ஏற்றுக்கொள்கிறார், நீ எப்படி வாழ்ந்தாலும் எல்லாம் ஒன்று தான், போ கடைசியில் தேவனுடைய இந்த மாதிரி பேசி பேசி சிலருக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு இடம் கொடுத்துருது. அப்போ நான் கேட்குறேன், அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியங்களே ஒரு விசுவாசி தொடர்ந்து செய்துட்டு இருப்பான், ஆனால் அவனுக்கு கடவுளோடு இருக்கிற ஐக்கியம் எப்படி இருக்கும்? கடவுள்கிட்ட நெருங்க முடியாது, அவன் நெருங்க மாட்டான். அது அப்படி தான். அப்படி நெருங்கும் போது கூட கடவுள் அவனை அப்படியே கட்டி பிடிச்சிக்கணுமா?